ஆளை பார்த்த மாதிரி ஏதோ யோசிச்சு கொண்டு இருந்துச்சு. திடீர்னு தன்னை கால்ல கட்டப்பட்டிருந்த மட்டைய கலட்டி வீசிட்டு எல்லா வைத்தியர்களாலையும் கைவிடப்பட்ட அந்த குழந்தை தன்னுடைய முதல் ஆட்டிய எடுத்து வச்சிச்சு. இந்த குழந்தை தன்னுடைய 13வது வயதுல ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்றாங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய ஓட்டப்பந்தய போட்டிகளையும் கலந்து கொள்றாங்க. ஆனா 2 வருஷமா எல்லா குழந்தைகளும் ஓடி முடிச்சு பரிசுகளை பெற்றுக்கொண்டு வகுப்பறைக்கு போனதுக்கு பின்னால்தான் இவங்க ஓடி வந்து எல்லையா அடைவாங்களாம். அதனால நிறைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் இவங்க உள்ளாக்கப்பட்டாங்க. ஆனாலும் இவங்க தன்னுடைய தன்னம்பிக்கைய கைவிடல, தொடர்ந்து முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தாங்க. 1960 ஒலிம்பிக்ஸ், அதாவது உலகத்துல மிகச் சிறந்த திறமையாளர்கள் மூடுற களம். இந்த களத்துல இவங்களும் ஒரு வீராங்கனையாக பங்கு பற்றினாங்க. இவங்களோட போட்டி போல இருக்கிறாங்க ஜூடா ஜேம்ஸ். இந்த ஜூடா ஜேம்ஸ் யாருக்கு பாத்தீங்கன்னு சொன்னா உருட்டல் பந்தயத்துல தன்னுடைய வாழ்க்கையிலேயே தோல்வியையே கண்டிப்பாக உருட்டல். இந்த ஜூடா ஜேம்ஸ் 100 மீட்டர் போட்டியில 11 செகண்ட்ஸ்ல எல்லை அடைஞ்சு தூக்கடிச்சு தன்னுடைய முதலாவது தங்க பதக்கத்தை கைப்பற்றினாங்க. அதே நாள் மதியம் 200 மீட்டர் போட்டிகள் ஆரம்பமாயிடுச்சு. அதே ஜூடா ஜேம்ஸ் 23 செகண்ட்ஸ்ல எல்லை அடைஞ்சு தூக்கடிச்சு தன்னுடைய 2வது தங்க பதக்கத்தை கைப்பற்றினாங்க. அடுத்த நாள் காலையில ரிலே போட்டிகள் ஆரம்பமாச்சு. தன்னுடைய அடியில் இருக்கிற 3 வீரர்களையும் ஊறி முடிச்சதுக்கு பின்னால ஊறி வந்து ரிலேசிங்க நீட்டுறாங்க. ஆனா தவறுதலாக இவங்க அதை கீழே விட்டுட்டாங்க. திரும்பி பாக்குறாங்க ஜூடா ஜேம்ஸ் நெருப்பு நேரத்துல தன்னுடைய ரிலேசிங்கோட ஓடி கொண்டிருக்கிறாங்க. எதையுமே யோசிக்கல, தன்னுடைய ரிலேசிங்க எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்துல ஓடி எல்லையை அடைஞ்சு தன்னுடைய தன்னம்பிக்கைக்குரிய 3வது தங்க பதக்கத்தை மேல உயர்த்தினாங்க. இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் வீரர்களை சாதனைகளாக மாற்றிய நம்பிக்கை நாயகி வில்மா ரூடோல்ஃப். இவங்களுடைய தன்னம்பிக்கை இயற்கையை மாத்தி கொடுத்துச்சு. தன்னம்பிக்கைன்னு சொல்றது வெற்றியோடு வரும். ஆனா வெற்றி தன்னம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும்தான் வரும். எட்டு பிடிக்கும் தூரத்தில் வெற்றி இல்லை, அதை விட்டுவிடும் எண்ணத்தில் நானும் இல்லை. கஷ்டங்கள் மட்டும் இல்லை என்றால் பூநாட்டு மெல்லமே நமக்கு இல்லாமல் போய்விடும். வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம். எது வந்தாலும் தன்னம்பிக்கை அவசியம். வீழ்வது தவறல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் தவறு. நடந்து செல்ல பாதை இல்லை என்று கவலைப்படாதே, நீ நடந்தால் அதுவே பாதை. தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் படித்து நடப்பவன் மாமனிதன். நீ செல்லும் பாதையில் தடைகள் குறுக்கிடவில்லையா, அது உனக்கான பாதை அல்ல, அது வேறு யாரோ சென்ற பாதை. விதைத்துக் கொண்டே இரு, முளைத்தால் மரம், இல்லையே உரம்.